ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான மத்தி மீன் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்காமல் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மத்தி குழம்பு. இது எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அது மாதிரி கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்து அதை நல்லா வெடித்து பொரிய விடுங்க. அடுத்ததில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. அடுத்து ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதே கொஞ்சம் கறிகிறாமல் லைட்டாக வதக்கிக்கங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்ததில் மஞ்சத்தூள் சிறிதளவு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், அடுத்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு இதே லேசாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கறிகிறாமல் அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கங்க. வேறு அது வெங்காயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அடுத்து குடம்புளி லைட்டாக ஊற வச்சு சேர்த்துக்குங்க, இல்லாட்டி சாதா புளி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இதில் உங்களுக்கு விருப்பமான எந்த மீனானும் சேர்த்துக்கலாம். நான் அந்த ஒரு மத்தி மீன் சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. மீன் சேர்த்துட்டு கரண்டியால் உடஞ்சிடாமல் லேசாக அந்த சாரெலாம் எடுத்து மேலே தெளித்து விட்டுக்குங்க. ரொம்ப கலக்கிறாமல், இல்லாட்டி இதை உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே சட்டியோடு சேர்த்து மூடி வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் நல்லா மீனை கொதிக்க விடுவோம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இது வந்து அப்படியே சட்டியோடு சேர்த்து லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க, கரண்டி படாமல். இல்லாட்டி கரண்டி பட்டினா உடஞ்சிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கடைசியாக மேலே கொஞ்சோண்டு பெப்பர் பொடி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக ஃப்ளேவர் இறங்குறதுக்காண்டி மூடி விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் புளியும் மசாலா மட்டும்தான். சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் தோசை சப்பாத்திலாம் அருமையான சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம், யாரை வேணால் செஞ்சிடலாம். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் விஜயனா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான குயிக்கான ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மேலும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களால் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.